பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. இஸ்லாம் என்பது மனச்சாந்தியையும் ஆத்மீக சக்தியையும் தரும் மார்க்கமாகும். இவை கலிமத்து தையிபாவின் உட்பொருளை விளங்கி அதன்படி நடைமுறையில் நடப்பதனால் சித்தியாகும். அதன் கருத்தாவது, இந்த பரிசுத்த சாந்தி நிலையில்தான் அல்லாஹுவை அறிதல் எனும் மாரிஃபத்துடைய ஞானம் கிட்டும். மனிதனாக பிறந்ததன் நோக்கம் இந்த மாரிஃபாவெனும் மெய்ஞான களஞ்சியத்தை அடைவதற்கே ஆகும். அதற்கு சிராத்துல் முஸ்தகீம், நிலைப்பாடான நேரிய பாதை என்று பெயர். இப்பாதையில் செல்லும் மனிதன் தன்னை சிருஷ்டித்த ஆண்டவனின் முடுகுதலை எத்திக்கொள்கின்றான். இஸ்லாத்தின் லட்சியம் ஹக்கை அறிதல் எனும் அல்லாஹுவின் மாரிஃபத் ஆகும். இந்த ஞான களஞ்சியம் 3 வகைப்படும். முதலாவது வகை மாரிஃபத்தே ஆம் எனும் பொதுவான அறிவு. அதாவது முஸ்லிம்களுக்கு தம் பெற்றோரும் உஸ்தாதுமார்களும் உறவினர்களும் போதிக்கின்றார்களே அந்த ஞானம், அல்லது கிதாபுகளிலிருந்து கற்பிக்கப்படும் ஞானம். இந்த ஞானங்களின்படி முஸ்லிம்கள் அல்லாஹு தாலாவின் மீதும் அவனது திருத்தூதர்கள் மீதும் கியாமத்து நாள் மீதும் ஷரியத்துடைய கோட்பாடுகளுக்கேற்ப ஈமான் கொள்கின்றார்கள். இதன்படி கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு முதலிய இஸ்லாத்தின் கடமைகளை செய்து வருகின்றார்கள். ஆயினும் இந்த 5 அனுஷ்டானங்களிலும் பொதிந்து கிடக்கும் அகமியங்களை ஸ்திரப்படுத்தி அறிவதற்கு இவர்களின் சுய அறிவுக்கோ ஆராய்ச்சிக்கோ சக்தி இல்லை. ஆகையால் இவர்களுடைய ஈமானை தக்லீத் என்று சொல்லப்படும், பின்பற்றுதல் என்று சொல்லப்படும். எல்லோருடைய ஈமானும் கோட்பாடும் ஒரே தன்மையுடையதாக அமைந்து விடாது. ஒவ்வொருவருடைய எண்ணத்துக்கும் ஆர்வத்துக்கும் தகுந்தபடி சன்மார்க்க காரியங்களிலும் நம்பிக்கையிலும் நிர்ணயத்திலும் அதிகமான வேற்றுமை இருக்கும். எனவே இந்த அகீதாவின் அகமியம் உறுதியாக அமைபவர்களுக்குத்தான் இதில் நம்பிக்கையும் மதப்பற்றும் அதிகமாகும். அதற்கு தக்கவாறு மறுமையின் பாக்கியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுவனப்பாக்கியத்தையும் அருளுவான். அடிப்படையான அகமியம் தமது இதயத்தில் உதிக்க பெற்றவர்கள் இந்த கலிமா, தொழுகை முதலிய காரியங்களில் ஒருவித இன்பத்தை அனுபவிப்பார்கள். இந்த இன்பம் அவர்களுடைய ஈமானையும் பார்க்க பக்தியையும் ஈமானையும் மார்க்க பக்தியையும் பலப்படுத்தும். இவர்களின் சொல், செயல், எண்ணம் ஆகியவைகள் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை பயந்து இயங்கும். இவர்களே சுவனலோகத்தின் வாரிசாவார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 23 வசனம் 10. இத்தகைய லட்சணங்களில் குறைபாடு உண்டாகுமாயின் அது அற்ப பதவியுடையதாக ஆகிவிடும். அதுனா எனும் ஈமான் ஆகும். இரண்டாவது வகையான ஈமான் உலமாக்களுடைய ஈமானாகும். அது உலமாக்களுடைய ஈமானும் கோட்பாடும் ஆகும். இவர்கள் பிரத்யட்ச ஆதாரங்களை கொண்டும் இறைவனின் உண்மையான ஏகதெய்வத்தன்மையை பற்றிய விளக்கத்தை பெறுகின்றார்கள். இவர்களுடைய நம்பிக்கை மகா உறுதியுடையதாகும். இவர்களுடைய அனுஷ்டானங்கள் தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் நிறைவேறும். இவர்களுடைய குண ஒழுக்கங்களை நன்னடத்தையின் மீது சக்தி பெற்றவர்களாக விளங்கும். தீய குண நடத்தைகளை விட்டும் ஒதுங்கிக் கொள்ளும் வழிகள் இவர்களுக்கு நன்றாக தெரியும். இதன்படியே இவர்கள் இனிதே அமல் செய்து வருவார்கள். இவர்களால் பிறருக்கும் சன்மார்க்க பயன் உண்டாகி கொண்டிருக்கும். ஆகையால் இவர்களுக்கு மேலான பதவியும் சிறப்பான பதவியும் உண்டு. தக்லீது செய்து அமல் செய்யும் மற்றவர்களை விட இவர்களுக்கு மேலான பதவி உண்டு. இங்கனம் இருந்தும் கூட இவர்களுடைய அகீதாவில் சொற்ப குறைபாடுகள் இருக்குமேயானால் இவர்கள் 2 விதமான வுஜூதுகளை நம்பிக்கை கொண்டு கிடப்பவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். முதலாவது வுஜூது அல்லாஹ்வை பற்றியது, இரண்டாவது இப்பிரபஞ்சத்தை பற்றியது. சிருஷ்டி கர்த்தாவுக்கும் சிருஷ்டி பொருளுக்கும் இடையில் எந்த முகாந்தரமும் கொண்டு அவர்கள் ஐனியத்தை
அல்லது ஐனியத்தென்னும் ஐக்கியத்தை நிலைநிறுத்த மாட்டார்கள். இவற்றை அவர்கள் பாவம் என்று கருதி ஒதுங்குவர். சிருஷ்டி கர்த்தாவுக்கும் சிருஷ்டி பொருளுக்கும் இடையிலே எல்லா வழிகளிலுமே கைரியத்தை, வேற்றுமையை கற்பனை செய்வார்கள். இக்காரணம் பற்றி இவர்களுடைய அகீதாவிலே ஷிர்கே கஃபி, உள்ரங்கத்தில் மறைத்தல் எனும் இணை வைத்தல் இருப்பதாக மெய்ஞானிகளான முஹக்கிக்கீன்கள் அபிப்பிராயப்படுகின்றார்கள். இந்த குறைபாட்டின் காரணத்தால் இவர்கள் வெறுமனே முஅமினாக ஆக முடியுமே அல்லாது விலாயத்து பதவியை அடைய முடியாது. இவர்கள் உலகத்தை வெறுத்து ஒதுக்கும் அளவுக்கு, சம்பந்தங்களை ஒதுக்கும் அளவுக்கு, மனோ இச்சைகளை நிராகரித்து ஒழுக்கசாலிகளாக ஆகும் அளவுக்கு இவர்களுடைய உயர் பதவிகள் கிடைத்துவிடும். ஆனால் விலாயத்தை விட்டும் கஷ்ஃபை விட்டும் இவர்கள் திரையிடப்பட்டு கிடப்பார்கள். அல்லாஹு தாலாவின் குர்பத்தும், அதாவது அல்லாஹு தாலாவின் நெருக்கமும் வஸ்லத்தும் ஒன்றித்தலும் இவர்களுக்கு கிடைத்துவிட மாட்டாது. மூன்றாவது வகையாவது முஹக்கிக் எனும் ஞான ஆராய்ச்சியுடையவர்களின் ஈமானை பற்றிய அக்கீதாவை பற்றியதாகும். இவர்கள் அக்கீதாவினாலும் ஷரியத்தின்படி இபாதத்துக்களை புரிவதினாலும் பூரணத்துவமும் பக்குவமும் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் புனித ஷரியத்துக்கு விரோதம் செய்ய மாட்டார்கள். வஹதத்துல் வுஜூதையும் ஐனியத்தையும் ஒத்துக்கொள்வார்கள். ஆத்ம போராட்டம் எனும் முழு முஜாஹிதாவினால் உயர் பதவியை பெற்றவர்களாக இருப்பார்கள். இதனால் இவர்கள் கஷ்ஃபுடையவர்களாகவும் விளங்குவார்கள். உலகில் இதுவரை காலமும் தோன்றிய அவுலியாக்கள், கௌதுமார்கள், குத்துபுமார்கள் எல்லோருமே இந்த மூன்றாவது வகையான முஹக்கிக்கீன்களுடைய ஈமான் அக்கீதாக்களை உடையவர்களாவார்கள். இனியும் அப்படிப்பட்ட நாதாக்களும் கியாம நாள் வரை தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே ஒவ்வொரு காலத்திலும் கியாம நாள் வரை 70,000 அவுலியாக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஒருவர் மறைந்து போனால் அந்த ஸ்தானத்தை பூர்த்தி செய்ய மற்றொருவர் வந்து விடுவார் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த மூன்றாவது ஈமான் சித்தியாகுபவர் கூட உடனே வலியுல்லா ஆகிவிட மாட்டார். உடனே குர்பத்தை அடைந்து விடவும் மாட்டார். ஆனால் இந்த நேர்மையான அக்கீதாவினால் பரிபூரணமான ஈமான் அவசியம் இவருக்கு கிடைத்துவிடும். இப்படிப்பட்டவர் ஆரிஃப் பில்லா என்றும் அழைக்கப்படுவார். ஷிர்கே கஃபியை விட்டும் நீங்கியிருப்பார். தன்னுடைய ரப்பின் நோக்கத்தை, ஆத்ம ரகசியத்தை ஆழ்ந்து அறிந்தவராக இருப்பார். எனவே இரண்டாவது வகை ஈமான் அக்கீதா உடையவர்களை காட்டிலும் இந்த ஆரிஃபுக்கு மறுமையில் 100 மடங்கு பதவிகள் கூடுதலாக கிடைத்துவிடும். விலாயத்தென்னும் பதவி இறைவனை முடுகுதல், அணுகுதல் என்ற உயரிய ஆன்மீக பாக்கியத்தை குறிக்கும். இந்த அரிய பாக்கியத்தை பெறுவதற்கு குறிப்பிட்ட பல சிரமங்களும் தண்டிப்பும் இறைவனுடைய கிருபா கடாட்சத்தினால் மறைமுகமாக உண்டாகும் தெய்வீக சக்தி நிறைந்த உற்சாகமும் அவசியமானதாகும்.